அரசு உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என உயர்நீதிமன்ற கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதன் பின்புலம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிகா, அதாவது தூத்துக்குடியில உதவி ஆட்சியராக இருந்தவர் செல்வ விநாயகம். இவர் ஓய்வு பெறும் சில நாட்களுக்கு முன்னதாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு அவருக்கான பண பலன்களை வழங்காமல் வைத்திருந்தனர். இதை வழங்க கோரி மனு தாக்கல் செய்து உத்தரவை பெற்றார். ஆனாலும் வழங்கவில்லை. இதைத் தொடர்ந்து செல்வநாயகம் உயர்நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிமன்ற உத்தரவுப்படி மூத்த IAS அதிகாரி அமுதா IAS நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்பொழுது நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். எவ்வாறு என்றால், அதாவது ஒரு பண பலன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சர்வீஸ் தொடர்பான வழக்குகளில் உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. ஆனால் அதை 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்ற மறுப்பது ஏன்? மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடாது என்று சபதம் எடுத்து அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்களா எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதி, அனைவரும் யாராக இருந்தாலும் அனைவரும் உயர் அதிகாரிகளும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்தான், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் கிடையாது. நாங்கள் தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு துணை போகவில்லை, ஆனால் அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த பண பலன்களை ஏன் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கடந்த சில மாதங்களாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் அதிகமாக தாக்கலாகின்றன. 550 வழக்குகள் தாக்கலாகின்றன. எனவே இது போன்ற வழக்குகளை தாக்கலாவதை தவிர்க்க வேண்டும் என்று வினா எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.